ஓகே கைஸ், இப்போ நம்ம காட்ஸனோட கிச்சனுக்கு வந்திருக்கோம். இப்போ எப்படி மேகி சமைக்கிறதுன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்படிலாம் சொன்னால் இவனை என்னங்க பண்ணுறது? ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு இவனை வந்து பேட்டி கொடுக்க சொன்னால் எப்படிங்களாங்க பேசுறது? ஃபஸ்ட்டு பிஹேவியர் இல்லை. இப்போ நமக்காக வேண்டி சொல்லுவார். சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, சந்தோஷமா இருக்கு, என்ஜாய் பண்ணு, டவுட் இருந்தால் உடனே கேள்வி. ஆமாம் கட்சன், எனக்கு ரொம்ப டவுட்டு எப்படி மேகி செய்கிறதுன்னு தெரியல. இப்போ சொல்லுங்கள். மேகி பண்ண ஒன்றும் இல்லைப்பா, ஒரு அரை சட்டி தண்ணி கொதிக்க வை, அப்புறம் மேகி ஒதுக்கி தட்டு, கொதிச்சப்போ தண்ணி கொதிச்ச அப்புறம் மேகி ஒதுக்கி தட்டு, அப்புறம் அந்த பொடி தருவீங்கள பொடி ஒதுக்கி தட்டு, இறக்கி வச்சு என்ன இருக்குல்ல இப்படி வந்த அப்புறம் எடுத்து வச்சு சாப்பிடலாம். தப்பே எப்படி வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா குழு 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 கூழ் மாதிரி வரும். என்ஜாய். இது சாப்பிட்டா சூடு சொரணம் ஒன்று இருக்காதுங்கிறாங்களே, உண்மையா கட்சன்? சாப்பிட்றதுக்கு ஆல்ரெடி நிறைய சூடு சொரணம் இல்லாமல் இருக்கு, அதனால அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ஜாய். ஓகே, நீங்கள் இந்த என்ஜாய் வார்த்தை எங்கேருந்து பிடிச்சிங்க மிஸ்டர் காட்சன்? இது வந்து எங்கள் டிசைன் சாப்பிட்டு தான் என்ஜாய் வார்த்தையை பிடிச்சேன். நாளைக்கு டிசைன் எக்ஸாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது டிசைன் எக்ஸாம் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதே மூடி வச்சு முடிச்சிட்டோம். என்ஜாய்.